கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள், மெய்யான ஓய்வு நாள், மனமாட்சி நாளில் தேவனாகிய கர்த்தரை அவருடைய வார்த்தைகளை குறித்து தியானிக்க போகணும். கர்த்தர்களை மூடி வச்சுக்கலாமா? வானத்தையும் பூமி சமுத்திரத்தையும் நீரூற்றிலும் உண்டாக்கின சர்வ தேவனாகிய உலகம் முழுவதும் இந்த நாளில் குறையிலே என்று சொல்லி நீ மறித்தீர் என்று சொல்லி இந்த நாளிலே துக்கம் ஆண்டவரை அனுசரிக்கப்பட்டிருக்கிறாங்க தேவ ஜனத்துக்கு என் தேவனாகி கர்த்தர் இந்த நாளிலே கூட இயேசப்பா வசனத்தின் மூலமாய் கர்த்தர் ஆனால் இந்த நாளில் தான் நீ மறித்தீரோ என்று சொல்லி இந்த நாளில் நீ மறித்தீரா என்பதை கர்த்தர் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தாவை தெரிந்து கொண்டவில்லை, நீ தெரிந்து கொள்வீராக. வசனத்தின் மேலே மீர் அந்த பிரியமாய் கர்த்தர் அங்கீகரித்து அவர்களுடைய வெடித்து வெளிப்படுத்த வேண்டுமான நீர் அப்படி செய்து விட்டபடினால் நமக்கு அப்பா வேதாதாரத்தின் படி எங்களுக்கு தந்திருக்கிறதான எல்லா வெளிச்சத்தையும் இதோ எங்கள் கண்கள் கண்டதை ஆண்டுகளை காதுகளவன் கேட்க கடவன் என்று சொல்லியிருக்கிற வார்த்தைப்படி இதோ உங்களுடைய வசனத்துக்கு விரோதமாக எழுந்து போராடுகிற சொல்றதுடைய எல்லா கிரிகளையும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சொன்னபடி ஆண்டவரே நீ மறித்தீர், நீ உயிர்த்தீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வேலையில கூட தேவனாகிய கர்த்தர் மத்திய 27:62 படியார் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் என்று நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த நாள் என்று சொல்லி இந்த துக்கத்தை அனுசரித்துக் கொண்டிருக்கிறாங்க, ஆராதனையும் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த நாள் இது. தேவனாகிய கர்த்தர் இதற்காக மரித்தார் என்பதை, எந்த நாளில் மரித்தார், எந்த மாதம் மரித்தார், எந்த வருஷம், எந்த கிழமை என்பதை நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. யாத்ராகமம் 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து 430 வருஷம் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் விடுவிக்கும்படி பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் மோசேயிடத்தில் தம் ஜனத்தை மீட்கும்படி சொல்லிக் கொடுக்கிறார். எல்லா நியமத்தையும் ஆண்டவராகிய தேவன் மோசேயிடத்தில் சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. யாத்திரம் 12வது அதிகாரத்தில் அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பஸ்காவை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்பது முறைமைகள் எல்லாவற்றும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திரம் 12வது அதிகாரம் 2வது வசனம், இந்த மாதம் உங்களுக்கு பிரதானமான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதம் வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக. அல்லேலூயா. அது எந்த மாதம் என்று சொல்லி கேட்பீர்களானால் பார்ப்போமானால் யாத்திராகம் 13வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஆபீக் மாதத்தின் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள். பிரதானமான மாதமாகிய வருஷத்தின் முதல் மாதம் ஆபீக் மாதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே தேவனாகிய கர்த்தர் நம்ம சொல்றார், இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் வீட்டு தலைவர் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் தெரிந்து கொள்ளப்படவர்கள் என்று சொல்லி இதனுடைய எல்லா வசனங்களும் இந்த பஸ்காவை குறித்து நமக்கு எல்லாமே நன்றாக தெரியும். இது குறித்து ஒன்றாய் விளக்கி பேசாமல் பஸ்காவை குறித்து நாம் பேசும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஸோ அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தார், எந்த நாளிலே என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கிறோம், பழுதற்றும் ஆணும் 1 வயதுமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அது செம்மறி ஆடுகளாவது வெள்ளாடுகளை தெரிந்து கொள்ளலாம். அதை 6வது வசனம், இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த ஆட்டை அடித்து அதனுடைய ரத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைக்கால்களிலே தெளிக்கும் சங்காரம் உண்டாகாதபடி தேவனாகிய கர்த்தர் இந்த ஆடு அடிக்கப்படும்படி தேவனாகிய கர்த்தர் சொல்லிட்டு கர்த்தருடைய பஸ்கா என்று சொல்லி அந்த நியமத்தையும் தேவனாகிய கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். பஸ்கா என்றால் ஆடு அடிக்கப்படுதல் என்பதை குறிக்கிறது. ஆமென்.
இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த இந்த காரியங்கள் எல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்கிறாரு. இது அப்படியே எப்படி நிறைவேறுகிறது? ஆபிப் மாதம், வருஷத்தின் 1ஆம் மாதம் ஆபிப் மாதம், 10ஆம் தேதி ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை 14ஆம் தேதி அதை அடித்து அதை 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் எப்போ அடிக்கணுமா? சாயங்காலத்தில் அடித்து. இஸ்ரவேலில் பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் வந்து காலையில் அப்படியே நைட்டு அப்படின்னு வரும். அங்கெல்லாம் வந்து எப்படின்னா சாயங்காலம் டு சாயங்காலம் ஒரு நாள் அது கணக்காமிக்கும். அல்லேலூயா. நம்ம எப்படி வந்து பகல் வரைச்சு நம்ம எப்படி 12 மணி இருக்கோமோ அங்கே சாயங்காலம் அப்படின்னு ஒரு நாள் சாயங்காலம் டு சாயங்காலம். வேதத்தில் கூட தேவனாகிய கர்த்தர் நமக்கு எழுதி கொடுக்கும்போது அங்கே நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடிய காலமுமாகி 1ஆம் நாள் ஆயிற்று. அல்லேலூயா. இப்போ 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், இப்படி நாட்களை குறித்து தேவனாகிய கர்த்தர் எழுதி அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். க்ளோரி. பஸ்கா ஆட்டுக்குட்டி 14ஆம் தேதி அடிக்கப்பட்ட விதம், அல்லேலூயா, அந்த நேரங்கள், தேதி எல்லாமே வேதத்திலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். யாத்திராகமம் 12வது அதிகாரத்தில் 1வது 6வது வசனத்தில் 14ஆம் தேதி இந்த சாயங்காலத்தில் அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். சரி, இப்போ இதை அப்படியே புதிய ஏற்பாட்டில் தேவனாகிய கர்த்தர் ஆட்டுக்குட்டியாய் ஆண்டவர் மடல்ல நமக்காக அவர் ஆட்டுக்குட்டியாய் பலியானாரே. அது எப்படி அது நிறைவேறினது? அது எந்த நாளிலே? மார்க் 14வது அதிகாரம் 1வது வசனம். 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அல்லேலூயா. அதே மார்க் 14வது அதிகாரம் 12வது வசனத்துல புதன்கிழமை. புதன்கிழமை, இந்த புதன்கிழமை 14ஆம் தேதி புதன்கிழமை, அது புதன்கிழமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த புதன்கிழமை எப்பொழுது என்று சொல்லி இதற்கு முன்பாக இந்த நாட்களுடைய இப்போ நம்ம சொல்கிறோம் நாட்களுடைய பெயர்கள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் வேதத்தில் நாட்களை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்பதை இதுக்கு முன்பாக வீடியோவில் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதில் பார்க்கும்போது ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாள். அல்லேலூயா. மத்தேயு 27வது அதிகாரம் 62வது வசனத்தின்படி அது புதன்கிழமை. அல்லேலூயா. 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. பின்னான மறுநாளிலே அன்று சாயங்காலம், அதாவது இஸ்ரேல் சாயங்காலம் டு சாயங்காலம் அப்படின்னு எப்படி அந்த நாட்டில் அதாவது 6 மணிக்கு சாயங்காலம் அது தொடங்குற நாட்கள் தான் அவங்களுக்கு அந்த அடுத்த நாளுடைய தொடங்குற நாளா இருக்குது. க்ளோரி. இந்த சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம். அல்லேலூயா. இப்போ புதன்கிழமை சாயங்காலம் பஸ்காவை அல்லேலூயா பலியிடுகிற நாள். இந்த நாள் 14ஆம் தேதி தொடங்குகிறது. அதுங்கிற அந்த வேலையில இயேசு சீடர்களோடு பஸ்காவை ஆசரிக்கணும், பஸ்காவை ஆயத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சீடர்களுக்கு வந்து கேட்குறாங்க. ஆண்டவரே, பஸ்காவை எங்கே ஆயத்தம் பண்ணணும் நீங்கள் சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு கேட்கும்பொழுது மார்க் 14வது அதிகாரம் 16வது வசனத்தில் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். வசனத்தோடு கூட அப்படியே தொடர்ந்து அந்த என்று சொல்லி அழகாக தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மார்க் 14வது அதிகாரம் 16வது வசனம் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். 17வது வசனம் அவர் 12 கூட அவர் எடுத்து வந்தார். ஆமென். க்ளோரி. அங்கே பஸ்காவை தேவனாகிய கர்த்தர் அந்த சீடர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை அவர் அவருடைய சரீரத்தையும் அவருடைய மாம்சத்தையும் நினைவு கூறும்படி அங்கே பஸ்காவை ஆசரிக்க செய்கிறார். அல்லேலூயா. மார்க் 14வது அதிகாரம் 26வது வசனத்துல
அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. இந்த 14ஆம் தேதி தொடங்கின பிறகு இந்த சாயங்காலத்துல இதெல்லாம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் நடந்து கொண்டே வருது. அல்லேலூயா. இப்ப பஸ்காவை சீடர்களும் கூட சீடர்களுக்கு பஸ்கா ஆயத்தம் பண்ணினதை அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. பஸ்காவை எடுத்த பிறகு இவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். மார்க் 14ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், இந்த காரியங்கள் எல்லாம் முடிந்து சீடர்களோடு கூட தேவனாகிய கர்த்தர் சொல்லிட்டு போயிருக்கிறார். சொல்றாரு, ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அல்லேலூயா. நான் உயிர்த்தெழுந்த பின்பு கலிலேயாவுக்கு போவேன் என்று தேவனாகிய கர்த்தர் அதை சொல்லிட்டு தன் சீடர்களோடு கூட எல்லாவற்றையும் ஆமென் நினைவு கூறும்படி பேசிக்கிட்டே போறார். அல்லேலூயா. அது 14வது அதிகாரம், மார்க் 14வது அதிகாரம் 32வது வசனத்துல ஆமென் இந்த காரியங்கள்லாம் இந்த நாள்ல அப்படியே நடந்து கொண்டே வருது. கெத்செமனே தோட்டத்துல சீஷர்களோடு கூட தேவனாகிய கர்த்தர் அங்க இருக்கிறாரு. அங்க தெரியும், கெத்செமனே தோட்டத்துல தேவனாகிய கர்த்தர் ஜெபிக்கிறதும், பிதாவினிடத்துல தன்னை ஒப்பு கொடுக்கிறதும், மரண வேதனைகளை அனுபவித்து கண்ணீர் விழுகிறோம். அங்கே கெத்செமனே தோட்டத்துல அவருடைய பாடுகள் க்ளோரி அந்தரங்கமாய் சீஷர்களோடு கூட பிதாவினிடத்துல அந்த காரியங்கள் கெத்செமனே தோட்டத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மார்க் 14வது அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து 50வது வசனம், யூதாஸ் க்ளோரி அந்த ராத்திரியிலே யூதாஸ் என்ன செய்யறான், சமயம் பார்த்து கொண்டு அந்த யூதாஸ் காட்டி கொடுக்கும் பொழுது 42லிருந்து 50வது வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கும்போது எல்லா சீடர்களும் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. மார்க் 14வது அதிகாரம் 53வது வசனத்துல பிரதான ஆசாரியர், வேதபாரகர், மூப்பர், ஆலோசனை சங்கத்தார் ஃபர்ஸ்ட் கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும் பொழுது யூதாஸ் காட்டி கொடுக்கும்போது எல்லா சீடர்களும் ஓடிட்டாங்க. இப்ப அந்த போர் சேவர்கள் பிடிக்கும்போது முதல் விசாரணை யாரிடத்தில் நடக்குது? பிரதான ஆசாரியர், வேதபாரகர், மூப்பர், ஆலோசனை சங்கத்தார் முதல்ல அவரை விசாரிக்கிறாங்க. அல்லேலூயா. விசாரிச்சுட்டு அங்க என்ன சொல்றாங்க, நீதான் தேவனுடைய குமாரனா, 3ஆம் நாள் நீ உயிர்த்தெழுவன்னு சொன்னியே, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லும்போது தேவனாகிய கர்த்தர், ஆமா நீ சொன்னபடிதான் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நான் தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லும்போது தேவ தூஷணம் என்று சொல்லி பிரதான ஆசிரியர் எல்லாரும் ஒன்று கூடி எல்லாம் முடிவெடுக்கிறாங்க. மார்க்கு 14வது அதிகாரம் 64வது வசனத்துல இவன் மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறான் என்று சொல்லி அந்த நைட்டு முழுவதும் பிரதான ஆசாரியர் விசாரித்து முடிவுக்கு வருகிறாங்க. இவன் மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறான் என்று சொல்லி. அல்லேலூயா. க்ளோரி. மார்க் 15வது அதிகாரம் 1 வசனத்துல பொழுது விடிந்த உடனே பிலாத்துவிடம் இதெல்லாம் கூடி முடிவு பண்ணிட்டு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிலாத்து கூட்டிட்டு போயிட்டு பிரதான ஆசாரியர், மூப்பர், வேதபாரகர், ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி பிலாத்துவிடம் ஒப்பு கொடுத்தார்கள். யார் ஒப்பு கொடுத்தாங்க? பிரதான ஆசாரியர் ஒப்பு கொடுத்தாங்க. அல்லேலூயா. 15வது அதிகாரம் 15வது சிலுவை அறையும்படி ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. பிலாத்து எவ்வளோ பொறாமைனால இவங்க காட்டி கொடுக்குறாங்க. எவ்வளவுதான் அவரை விடுவிக்கணும், விடுதலையாக்கணும்னு நினைச்சாலும் மனுஷரை அவன் சார்ந்து கொண்டபடினாலே, உலகத்தை அவன் சார்ந்து கொண்டபடினாலே பிலாத்து என்ன செய்யறான்? சிலுவையில் அறையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் ஒப்பு கொடுக்கிறான். மரண தண்டனைக்கு அவருக்கு தண்டனை கொடுக்கும்படி கொடுக்கிறான். 15வது அதிகாரம் 14வது 24வது வசனம், போர் சேவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை க்ளோரி அவரை அடிப்பதற்கும், அவரை சிலுவையில் அறைவதற்கும், அவருக்கு தண்டனை கொடுப்பதற்கும், அவரை உபத்திரவப்படுவதற்கும், பாடுகளுக்குள்ளாக அவர்களை என்ன செய்யறாங்க? போர் சேவகத்துல அடிக்கப்படும்படி அவர் ஒப்பு கொடுக்கிறார். அவர் இழுத்து அடிக்கிறாங்க. அந்த அவருடைய வேதனைகள், அவருடைய பாடுகள் எல்லாம் தெரியும். மார்க் 15வது அதிகாரம் 25வது வசனத்துல அவர் சிலுவையில் அறையும்போது அல்லேலூயா கோரி அவர் என்ன செய்யறாங்க? கொஞ்சதான் மலைக்கு அப்படியே அவரை எப்படி எடுத்துக்கிறாங்க? எடுத்து வாசிச்சுட்டாங்க. 15வது அதிகாரம் 25வது வசனம், அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேலையாக இருந்தது. சிலுவையுடைய டைம்ல எழுதப்படுகிறது 3ஆம் மணி வேலையாக இருந்தது. 15வது அதிகாரம் 33வது வசனத்துல 6ஆம்
9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமியும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் 15 அதிகாரம் 34 வருஷத்துல 9ஆம் மணி வேளையிலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அல்லேலூயா ஆமென் கோரி அவர் சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் 15 அதிகாரம் 37 இயேசு மகாசமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மார்க் 15 அதிகாரம் இஸ்ரேலுடைய நேரத்தின்படி 9ஆம் மணி வேளையிலே இந்தியா நம்முடைய நாட்கள் நேரங்கள் எப்படி 3 மணி அளவில் தேவனாகிய கர்த்தர் தன் ஜீவனை விட்டார் என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. 3 மணி. இப்ப யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 6 பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டு அதை ஆயத்தப்படப்பட வேண்டும். அதை சாயங்காலத்திலே இயேசு கிறிஸ்து மரித்தாராம். அதே 3 மணிக்கு எல்லாரும் அங்க பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டபடி அந்த பஸ்காவை ஆட்டை அடித்திருப்பார்கள். அதை அடித்து அதை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு அல்லேலூயா நிஜமான பஸ்காவாகிய பலியாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆட்டுப்பலியானவராக இங்கே நிஜமான பஸ்கா இவரை அடிச்சிருக்கிறோமே அப்படின்னு இவர் நமக்காக பலியாயிருக்கிறார் என்று உணராம பழைய ஏற்பாட்டில சொல்லப்பட்ட ஆட்டு அடிக்கப்படுவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த அந்த 3 மணியிலே இஸ்ரவேல் எல்லாமே புதன்கிழமை 3 மணிக்கு மரித்த இயேசுவை இப்ப என்ன பண்ணணும்? மரிச்சிட்டாரு. இந்த 3 மணிக்கு மரித்த இயேசுவை இப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவராக இயேசு போய் அடக்கம் பண்ணணும். கல்லறையில அடக்கம் பண்ணணும். மார்க் 15ஆவது அதிகாரம் 42வது வருஷத்துல ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள் ஆயத்த நாளாக சாயங்காலமான போது என்று சொல்லி வசனம் எழுதியிருக்கு. அல்லேலூயா. அது யோவான் 19ஆவது அதிகாரம் 31வது வருஷத்துல நாள் பெரிய ஒரு நாளுக்கு ஆயத்த நாளா இருந்தபடினால் உடல்கள் அந்த நாளிலே பிலாத்தினிடத்தில் போய் அவர்களுடைய காலைவரைக்கும் உடலை எடுத்து போடுவதற்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அல்லேலூயா. யோவான் 19ஆவது அதிகாரம் 33வது வசனத்தில் இயேசுவிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை. அல்லேலூயா. பொழுது வாரத்தின் 1ஆம் நாள் ஓய்வு நாள் சனிக்கிழமை. அல்லேலூயா. ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாள். அல்லேலூயா. இது பஸ்கா பண்டிகையில வருகிற ஓய்வு நாட்கள். அல்லேலூயா. இந்த பஸ்காவை பலியிட்ட பிறகு கோரி 14ஆம் தேதி பஸ்காவை அடித்த பிறகு அல்லேலூயா அந்த சாயங்காலம் முடிந்து 15ஆம் நாள் தொடக்கத்திலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடணும். அல்லேலூயா. 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாட வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள். இது கட்டளையாய் தேவனாகிய கர்த்தர் தம் ஜனத்துக்கு தேவனாகிய கர்த்தர் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 14ஆம் தேதி வந்த அந்த நாள் எது? சனிக்கிழமை. அது வாரந்தோறும் வருகிற ஓய்வு நாள். அல்லேலூயா. அந்த நாளிலே வாரந்தோறும் வருகிற அந்த ஓய்வு நாள் சனிக்கிழமையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்படவில்லை, மரிக்கவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. பஸ்கா பண்டிகையினுடைய ஓய்வு நாட்கள், அதாவது ஆபீத் மாதம் 14ஆம் தேதி ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பஸ்கா பண்டிகையின் ஓய்வு நாட்களிலே வர அந்த புதன்கிழமை 14ஆம் தேதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். 3 மணிக்கு இந்திய நேரத்தின்படி 3 மணிக்கு அவர் மரித்தார். அதனால தான் பிலாத்து இடத்துல போய் அங்கே கேட்குறாங்க, ஏன்னா
நாங்கள் பஸ்காவை அடிச்சு வச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் பண்டிகை கொண்டாடணும். அல்லேலூயா. அவன் பஸ்காவை நாங்கள் அடிச்சிட்டோம், ஆயத்தம் பண்ணிட்டோம். நாங்கள் இப்போ போய் அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையை நாங்கள் கொண்டாடணும். பண்டிகை நேரம் வந்துருச்சு, கிட்ட நெருங்கிடுச்சு. 3 மணிக்கு அடித்த இயேசுவை இந்த குற்றவாளியை என்ன செய்யணுமா, நாங்கள் அடக்கம் பண்ணணும். எங்களுக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பிலாத்து என்ன செய்யறான், க்ளோரி உத்தரவு கொடுக்கிறார். இவங்க போய் அந்த சிலுவையில் இருக்கிற அந்த கல்வர்கள் எல்லாம், தவறு செய்தவர்கள் எல்லாம் கால் எலும்புகளை உயிரோடு இருந்தாலும் சரி, அவன் கால் எலும்புல முறிச்சு சீக்கிரமா சாகடிச்சுட்டு போய் என்ன செய்யணும், தீட்டுப்படாதபடிக்கு அந்த பஸ்காவை ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வேகமா அவசரமா என்ன செய்றாங்க, பிலாத்துவிடத்துல உத்தரவு பெற்றுக்கொண்டு அங்க போய் பார்க்கும்பொழுது மற்றவர்கள் எல்லாம் உயிரோடு இருந்தவர்களுடைய கால் எலும்புகளை எல்லாம் முறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கால் எலும்புகளை முறிக்க வரும்போது அவர் ஏற்கனவே மறுத்து விட்டார் என்று சொல்லி பார்த்து அவர் கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஹல்லேலூயா. க்ளோரி. வசனத்தினுடைய ஆதாரத்தின்படி க்ளோரி. சுயமா எதுவும் சொல்லு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்குதான் மரித்தார் அப்படி இல்லை. மத்தேயு 27வது அதிகாரம் 62வது வசனம், ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே புதன்கிழமை 3 மணிக்கு இயேசு மரித்த பிறகு இன்னும் அந்த நாள் இன்னும் முடியல, இன்னும் 3 hours இருக்குது. ஹல்லேலூயா. க்ளோரி. இன்னும் எத்தனை மணி நேரம், 3 மணி நேரம் இருக்குது. இந்த 3 hours வேகமாக இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணணும், கல்லறையில அடக்கம் பண்ணிட்டு போய் என்ன செய்யணுமா, ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த பஸ்காவை ஆசரிக்கணும். ஹல்லேலூயா. பண்டிகையினுடைய நாட்கள் தொடங்கி போகிறது. புளிப்பில்லா அப்ப பண்டிகையை க்ளோரி அவங்க ஆசரிக்கணும். 7 நாள் ஆசரிக்கணும், பண்டிகை ஆசரிக்கணும், பண்டிகையின் ஓய்வு நாட்களை சந்தோஷமாய் ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி வேகமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நிஜமாய் பலியிடப்பட்ட பலியாகும்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட உண்மையான பஸ்காவை புறவே தள்ளிட்டு அவரை அடக்கம் பண்ணிட்டு பஸ்கா என்றால் ஆடு அடிக்கப்படுதல் நிழலாட்டமாய் யாத்திரம் 12வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட 6வது வசனத்துல சொல்லப்பட்ட அந்த ஆட்டை புசித்து க்ளோரி புளிப்பில்லா அப்ப பண்டிகையை அனுசரிக்கும்படி கொண்டாடும்படி இஸ்ரவேல் ஜனம் முழுவதும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. மார்க்கு 15வது அதிகாரம் 43வது வசனத்துல, கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். ஹல்லேலூயா. மத்தேயு 15வது அதிகாரம் 45வது வசனத்துல இயேசுவின் சரீரத்தை அவன் கொடுத்தான். இத்தனை சீக்கிரம் அவன் மரித்து போனாரா என்று சொல்லி கேட்டறிந்து விசாரித்து இயேசுவின் சரீரத்தை யோசேப்பிடத்துல அவன் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். யோவான் 19வது அதிகாரம் 41வது வசனத்துல, அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. அவர் அடிக்கப்பட்ட இடத்திலிருந்து கிட்டவே ஒரு தோட்டம், புதிய தோட்டத்துல கல்லறை, புதிய கல்லறை. அந்த கல்லறையில கொண்டு போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யோசேப்பு அடக்கம் பண்ணுகிறார். அல்லேலூயா. யோவான் 19வது அதிகாரம் 42வது வசனத்தில், யூதருடைய ஆயத்த நாளானபடியினாலும் அந்த கல்லறை சமீபமாய் இருந்தபடினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். அல்லேலூயா. யூதருடைய ஆயத்த நாளானபடினாலும் அந்த கல்லறை சமீபமாய் இருந்தபடினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். அடிக்கப்பட்ட பஸ்காவை ருசிக்க, அல்லேலூயா, தீட்டப்பட்டுடக்கூடாது. செத்த சரீரத்தினால் தீட்டுப்படக்கூடாது என்பதற்காக அங்கே என்ன செய்யறாங்க, வேகமாக யூதர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையான ஆட்டுக்குட்டியை புதன்கிழமை ஆபீப் மாதம் புதன்கிழமை 14ஆம் தேதி சாயங்காலம் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இது வந்து புதன்கிழமை தான் எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நாட்களுடைய கிழமைகள் எல்லாம் இதற்கு முன்பாக வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். மத்தேயு 27:62வது வசனம் எடுத்து வாசிச்சு பாருங்க. லூக்கா 23:54வது வசனத்துல, அந்த நாள் ஆயத்த நாளாய் இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. பஸ்கா பண்டிகையின் ஓய்வு நாள் ஆரம்பமாயிற்று. பஸ்கா பண்டிகை ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. க்ளோரி. நம்மளா எதுவும் சொல்லல, புதன்கிழமை தான் தேவனாகிய கர்த்தர் அவர் மரித்தார் என்று சொல்லி ஒரு மனுஷனா எதுவும் சுயமா சொல்ல முடியாது. வசனத்தின்படி மத்தேயு 27வது அதிகாரம் 62வது வசனம், வேற யாரும் சொல்லல, பிரதான ஆசாரியன் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசாரிக்க. நீ சொன்னியே 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன்னு சொன்னியே, 3ஆம் நாளிலே க்ளோரி இந்த கட்டடத்தை நான் கட்டுவேன் எழுப்புவேன்னு சொன்னியே, 3ஆம் நாள் நீ
நீ எழுவன் சொன்னதுகளுக்கு ஞாபகம் இருக்குது. ஆமென் க்ளோரி. நம்ம சொல்லல, தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் நினைவு கூர்ந்து பிலாத்தினிடத்திலே கூடி வந்து எந்த நாளிலே வந்து பிலாத்தினிடத்துல அவன் சொல்லுகிறான் என்று சொல்லி நம்ம இப்ப பார்க்க போறோம். புதன்கிழமை தான் தேவனாகிய கர்த்தர் அவர் மரித்தார். பண்டிகை பஸ்கா பண்டிகையினுடைய ஓய்வு நாட்களிலே வந்த வாரந்தோறும் வருகிற சனிக்கிழமையான அந்த ஓய்வு நாளில் பஸ்கா பண்டிகையின் ஓய்வு நாட்களிலே ஆமென் வந்த மத்திய 27வது அதிகாரம் 62வது வசனம், புதன்கிழமை ஆயத்த நாளுக்கு பெற்றிருக்கிறது. அல்லேலூயா. அதாவது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்தினிடத்துல கூடி வந்து புதன்கிழமை அதாவது 3 மணிக்கு மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சரீரத்தை குறித்து யோசேப்பு கல்லனிடத்தில் அடக்கம் பண்ணின பிறகு ஆமென் க்ளோரி முதல்ல வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிலாத்து யோசேப்பினிடத்துல இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை கொடுக்கிறார். அவர் அடக்கம் பண்ணிட்டு அவர் போயிட்டார். ஆமென் க்ளோரி. ஏன்னா ஓய்வு நாள் தொடங்க போகுது. ஆமென் க்ளோரி. புளிப்பில அப்ப பண்டிகை நாட்கள் கிட்ட நெருங்கிடுச்சு. அவங்க பஸ்காவை ஆசரிக்கணும்னு சொல்லி வேகமா ஆமென் யோசேப்பு எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஃபர்ஸ்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவை கல்லறையில அடக்கம் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனாலும் எங்க 3வது நாள் ஆண்டவர் வந்து உயிர் தெரிந்துருவான்னு சொல்லி நீங்க அடக்கம் பண்ணிட்ட பிறகு போயிட்ட பிறகு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள்ல உயிர் தெரிவேன்னு சொல்றது ஞாபகம் இருக்குதே. எப்படி அவங்க சீஷர்கள் வந்து ஆமென் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆமென் பார்க்கலாம். இந்த கல்லறையை பத்திரப்படுத்தபடி எப்படி 3ஆம் நாளில இவர் எப்படிதான் உயிர் தருவார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிலாத்தினிடத்துல வந்து அல்லேலூயா ஆமென் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 6வது வசனத்துல அல்லேலூயா ஆபீப் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை சாயங்காலம் டு சாயங்காலம் அல்லேலூயா அந்த 14ஆம் தேதி 3 மணிக்கு மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தாரு. மரித்த பிறகு 6 மணிக்குள்ள அவர் அவசரமா கல்லடத்துல அடக்கம் பண்ணினார்கள். புதன்கிழமை 6 மணிக்கு சாயங்காலம் அல்லேலூயா தேவனாகிய கர்த்தர் அடக்கம் பண்ணப்பட்டாரு. அந்த புதன்கிழமை 6 மணிக்கு மேல அதாவது 15ஆம் தேதி தொடங்குது. 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆமென் க்ளோரி கொண்டாட வேணும். ஆமென் க்ளோரி. 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாட வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த பிரதான ஆசாரியருக்கு இது ஆமென் பிலாத்து சொல்றாரு, உங்களுக்கு தான் சேவகர் உண்டு, காவல் சேவகர் உண்டு. உயிரோடு இருக்கும் போதே அவரை கொல்லணும்னு சரி செஞ்சு பொறாமையில அடிச்சு போட்டீங்க. அவர் மறிச்ச பிறகு கூட உங்களுக்கு என்னது ஆத்திரம் தீரல. ஆமென் க்ளோரி. உங்களால என்ன இருந்தா மட்டும் நீங்க பத்திரப்படுத்தணுமோ ஆமென் அந்த செத்து போன அந்த சரீரத்தை ஆமென் நீ எவ்வளவு பத்திரப்படுத்தணும்னு நினைக்கிறியோ போய் பத்திரப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆமென் கட்டளையிட்டார். அல்லேலூயா. இது கேட்டது எந்த நாள்? ஆமென் க்ளோரி. பிரதான ஆசாரியன் போய் பிலாத்தோட கேட்ட நாள் ஆமென் க்ளோரி ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாள் அதாவது புதன்கிழமை. அல்லேலூயா க்ளோரி. இப்போ பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு அடக்கம் பண்ணப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 6 மணிக்கு உள்ளாக யோசேப்பு அடக்கம் பண்ணின பிறகு போய் பிலாத்தினிடத்துல ஆமென் பர்மிஷன் கேட்டு அவர் கட்டளை கொடுத்த பிறகு போய் ஆமென் முத்திரையிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்லறையை முத்திரையிட்டு காவல் காத்தார்கள் என்று சொல்லி அங்கே போர் சேவகர்களே அங்கே காவல் வைக்கிறாங்க. அல்லேலூயா. லேவியராகும் 23வது அதிகாரத்துல இந்த பண்டிகைகள்லாம் 7 பண்டிகைகளும் குறித்து அங்கே விவரமாய் கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மத்திய 27வது அதிகாரம் 62வது வசனத்துல புதன்கிழமை 14ஆம் தேதி சாயங்காலம் 6 மணியிலிருந்து வியாழக்கிழமை 6 மணி வரைக்கும் ஒரு நாள் ஆச்சு. அல்லேலூயா. ஒரு நாள் சாயங்காலம் இருந்து வியாழக்கிழமை சாயங்காலம் ஒரு நாள். அல்லேலூயா. வியாழக்கிழமை 6 மணிலிருந்து வெள்ளிக்கிழமை 6 மணி வரைக்கும் 2வது நாள். வெள்ளிக்கிழமை 6 மணிலிருந்து 6 மணி 3. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சொன்னாரு, ஆமென் நான் 3ஆம் நாளிலே நான் உயிர்த்தெழுந்தேன். அல்லேலூயா. பிரதான ஆசாரியர் சொல்றார் வந்துட்டான் பிலாத்தினிடத்துல அந்த எத்தன் அவன் உயிரோடு இருக்கும்போது 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் அப்படின்னு சொன்னது கல்லறையை பத்திரப்படி அவன் உத்தரவு பெற்றுக்கொண்டு முத்திரை போட்டார்கள். கல்லறையை பத்திரப்படுத்தும் சாயங்காலம் 6 மணிக்கு தேவனாகிய கர்த்தர் 3 மணிக்கு மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அல்லேலூயா க்ளோரி அங்கே
கல்லறையில அடக்கம் பண்ணுகிறார்கள். ஆமென். glory. 3 நாள் ஆமென். இந்த வசனத்தின்படி, வார்த்தையின்படி, இந்த கிழமையின்படி, மாதத்தின்படி, தேதியின்படி சரியாய் தேவனாகிய கர்த்தர் ஆமென். glory. ஆபீப் மாதம் ஆமென் 14ஆம் தேதி மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதன்கிழமை ஆமென் சாயங்காலம் 3 மணிக்கு மரித்தார். 6 மணிக்குள்ளாக அவர் கல்லறையில ஆமென் அடக்கம் பண்ணினார்கள். அங்கிருந்து கணக்கு போட்டுக்கோங்களேன். 3 நாள் தேவனாகிய கர்த்தர் சொன்னது என்ன? அவர் உயிரோடு இருக்கும்போது தம் சீஷர்களிடத்துல அவர் சொன்ன வார்த்தை என்ன? நான் 3ஆம் நாளில் நான் உயிர்த்தெழுவேன், 3ஆம் நாளில் நான் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவர் உயிரோடு இருக்கும்போது தன் சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. glory. ஆமென். glory. மறுபடியும் நம்ம பார்க்கலாமா? புதன்கிழமை சாயங்காலம் 6 மணியிலிருந்து வியாழக்கிழமை 6 மணிக்கு ஒரு நாள். அல்லேலூயா. வியாழக்கிழமை 6 மணியிலிருந்து வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு 2வது நாள். வெள்ளிக்கிழமை 6 மணியிலிருந்து சனிக்கிழமை 6 மணி 3ஆம் நாள். சனிக்கிழமை ஆமென் 6 மணி ஓய்வு நாளிலே தேவனாகிய கர்த்தர் அவர் ஆமென். glory. ஆமென் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. புதன்கிழமை 14ஆம் தேதி ஆபீப் மாதம் 14ஆம் தேதி ஆமென். glory. தேவனாகிய கர்த்தர் 3 மணிக்கு மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லேலூயா தாம் சொன்னபடி 3ஆம் நாளிலே வாரந்தோறும் வருகிற சனிக்கிழமை ஆகிய ஓய்வு நாளிலே ஆமென். glory. அவர் உயிர்த்தெழுந்தார். 3 நாள் இந்த வசனத்தின்படி ஆதாரத்தோடு கூட ஆமென் வருகிறதே. அல்லேலூயா. ஆமென். ஆமென். பஸ்கா பண்டிகையின் ஓய்வு நாட்களில் புதன்கிழமை சாயங்காலம் 6 மணி மரித்து ஆமென். glory. சாயங்காலம் 6 மணிக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு வாரந்தோறும் வருகிற ஆமென் சனிக்கிழமையான ஓய்வு நாளிலே தேவனாகிய கர்த்தர் சொன்னபடி 3 நாள் ஆமென் நிறைவேறினது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் அவர் வார்த்தையிலே அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டேட் மாறாது, கிழமை வேணா மாறலாம். அல்லேலூயா. அவர் வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு தேவனாகிய கர்த்தர் அவர் மரித்தார்னா ஆமென் வசனத்தின்படி 3 நாள் ஆமென் சொல்லியிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் காண்பித்திருக்காரு. வெள்ளிக்கிழமை 3 மணினா சனிக்கிழமை 3 மணி, சனிக்கிழமை 3 மணியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை 3 மணி, ஞாயிற்றுக்கிழமை 3 மணியிலிருந்து ஆமென் வெள்ளிக்கிழமை 3 மணி. அல்லேலூயா. glory. அப்போ பாருங்களேன் 3 நாள் கணக்கு வருதா? வெள்ளிக்கிழமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டான்னா அங்கே 3 நாள் எங்கே வருது? 3 நாள் எங்கே நிறைவேறி இருக்கிறது? அல்லேலூயா. ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபீப் மாதம் 14ஆம் தேதி 9ஆம் மணி வேளையிலே இஸ்ரவேலுடைய நேரத்தின்படி 9ஆம் மணி வேளையிலே தேவனாகிய கர்த்தர் அந்த ஜீவனை அவர் விட்டார். அல்லேலூயா. 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரை அந்தகாரம் உண்டாயிற்று. 3ஆம் மணி வரை ஜீவனிலே அடைபட்டால் அழகான நேரத்தோடு கூட எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். glory. மத்திய 27:65 படி அந்த 14ஆம் தேதி புதன்கிழமை சிலுவையிலிருந்து மரித்து ஆமென் அடக்கம் பண்ணி போய் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை இன்னும் அவர் எங்க உயிர்த்தெழுந்து போயாரோ சொல்லிதான் ஆசிரியர் வந்து அவன் உத்தரவு கேட்டுக்கொண்டு அப்படியே போய் கல்லறை பத்திரப்படுத்துகிறார். அல்லேலூயா. வேதத்தினுடைய வசனத்தின்படி 3 நாட்கள் 3ஆம் நாளே அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு ஆதாரத்தோடு கூட சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். glory. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தார் என்று சொல்றாங்க. வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே என்று அவன் சொல்லப்பட்டது. அங்கே போர் சேவகர்கள் வந்து சொல்லும்போது அவன் என்ன சொல்ல பஸ்காவை தீடுபட பஸ்காவை பெரிய ஓய்வு நாள் என்று எழுதப்பட்டது. பெரிய அந்த நாள் அவன் 19 அதிகாரம் 31ஆம் வசனம் பஸ்கா பண்டிகை ஓய்வு நாள். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு அந்த நாள் பெரிய ஓய்வு. இது வருஷத்தோடு இருக்கிற பண்டிகையின் ஓய்வு நாட்களாகிய பெரிய ஓய்வு நாட்கள். அவன் வாரந்தோறும் வருகிற ஓய்வு நாள். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த நாள் எது?
ஆமென். மத்தேயு 27:62 ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாள் புதன்கிழமை, அதாவது புதன்கிழமை எந்த மாதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் அவர் மரித்தார். வருஷத்தின் முதல் மாதமாகிய ஆபிப் மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் ஆமென் குளோரி அடிக்கப்பட்டார், மரித்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஆபிப் மாதத்திலே எந்த தேதியிலே ஆமென் அவர் மரித்தார்? 14ஆம் தேதி. ஆபிப் மாதம் 14ஆம் தேதி ஆமென் புதன்கிழமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆமென் இஸ்ரவேலை நேரத்தின்படி 9ஆம் மணி வேளையிலே அவர் மரித்தார், அவர் மரித்தார், அவர் மரித்தார். ஹல்லேலூயா. ஆமென். மத்தேயு 12வது அதிகாரம் 40வது வசனத்துல ஆமென் யோனா மீனினுடைய வயிற்றிலே 3 நாள் ஆமென் குளோரி அவர் இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்திலே அவர் இருப்பார் என்று 3 நாட்கள் பூமியின் இருதயத்திலே ஆமென் இருப்பார் என்று இந்த அடையாளத்தை ஆமென் தேவனாகிய கர்த்தர் அவர் கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் குளோரி. இந்த அடையாளத்தை கொடுக்கிறார். அப்ப 72 மணி நேரம் என்பது முக்கியம். இந்த 72 மணி நேரம் அதாவது 3 நாட்கள். ஆமென். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 62வது வசனத்தின்படி ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளாகிய ஆமென் புதன்கிழமை ஹல்லேலூயா ஆமென் தேவனாகிய கர்த்தர் ஆமென் குளோரி அவர் சொன்னபடி அவர் எழுதி கொடுத்திருக்கிறபடி வசனத்தின்படி வேத ஆதாரத்தின்படி ஆமென் 9ஆம் மணி வேளையிலே இஸ்ரவேலுடைய நேரத்தின்படி அவர் மரித்தார். 3ஆம் மணி வேளையிலே சிலுவையிலே அறையப்பட்டார். ஹல்லேலூயா. ஆமென். சாயங்காலம் 6 மணிக்கு தேவனாகிய கர்த்தரை அவசரமாக அந்த கல்லறையிலே அவரை அடக்கம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சொன்னபடி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி எந்த 3ஆம் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னதற்காகவும் நான் தான் தேவனுடைய குமாரன் என்று ஒப்புக்கொண்டதற்காகவும் பிரதான ஆசிரியர் மரணத்தை கொண்டு வந்தானோ அந்த மரணத்தை கொடுத்ததான் அவனே சாட்சி கொடுக்கிறான். மத்தேயு 27வது வசனத்தின்படி ஆமென் பெரிய என்று சொல்லுகிற பஸ்கா பண்டிகையிலே வருகிற ஓய்வு நாட்களாகிய அந்த நாளிலே ஆபிப் மாதம் 14ஆம் தேதி ஆமென் குளோரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதன்கிழமை ஆமென் 9ஆம் மணி வேளையிலே ஆமென் இஸ்ரவேலுடைய நேரத்தின்படி அவர் மரித்தார். ஹல்லேலூயா. சொன்னபடி அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தார் என்று சொல்லி 3 நாட்கள் சரியாய் வாரந்தோறும் வருகிற ஓய்வு நாளிலே சனிக்கிழமை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். நான் உயிர்த்தெழுந்து நான் கலிலேயாவுக்கு போவேன், நீங்கள் அங்கே என்னை காண்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர் போயிருக்கிறார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த இயேசுவை இன்றைக்கு உலகம் முழுவதும் வெள்ளிக்கிழமை 3 நாட்கள் சொல்ல முடியுமா? 3 நாள் அவர் சொன்ன அந்த 3 நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு வெள்ளி சனி ஞாயிறு என்று சொல்ல முடியும். யோனாவுடைய அடையாளத்தை தேவனாகிய கர்த்தர் பூமியின் இருதயத்திலே ஆமென் இருப்பார். 3 நாட்கள் 72 மணி நேரத்துக்கும் வேத வசனம் ஆதாரம் உண்டு. 3 நாட்களுக்கும் வேத வசனம் ஆதாரம் உண்டு. மத்தேயு 27:62 ஹல்லேலூயா வசனத்தின்படி எந்த மாதம் என்று சொல்லியிருக்கிறார் தேவனாகிய கர்த்தர். ஆமென். எந்த ஆமென் தேதி என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். எந்த நாள் எந்த கிழமை என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா க்ளோரி. எதுவுமே யாராலுமே அழிக்கப்பட முடியாது. மனுஷன் ஆமென் விழாக்கு சொல்றான், நான் எழுதினது. அப்ப தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்த பஸ்கா என்றால் ஆடு அடிக்கப்படுதல். ஹல்லேலூயா. அது சொன்னபடியே ஆமென் அந்த ஆட்டை அடித்த அதே மாதமாகிய அதே தேதியில அதே கிழமையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பலியானார். ஆமென். அவர் மரித்த அதே நேரத்துல அந்த ஆட்டை அடித்து ஆயத்தமாக்கி விட்டு ஆமென் க்ளோரி அவசரமாக அவர் கல்லறையில அடக்கம் பண்ணி ஆமென் பஸ்காவை ஆசரிக்க ஆயத்தமானார்கள். 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆமென் கொண்டாடினார்கள். இந்த நியமத்தையோ இந்த கட்டளையோ யாரும் மாற்றவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த பஸ்கா என்பது கிறிஸ்துவை பற்றினது. ஹல்லேலூயா. இந்த பஸ்கா என்றாலே
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக glory தன் ஜீவனை கொடுத்து நம்மை உயிர்ப்பிக்கும்படி அவர் திரும்பவுமாய் வந்து நமக்காக மரிக்க போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி உண்மையாக பஸ்காவை பலியிடப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவருடைய சரீரத்தினால நம்ம தீட்டுப்படக்கூடாது என்று அவரை அடக்கம் பண்ணுவதில் அவசரமாய் அவர் உண்மையான பலியான அவரை பஸ்காவை அடக்கம் பண்ணிவிட்டு அல்லேலூயா glory அதை ஆசரிக்க கர்த்தருடைய பஸ்கா என்று சொல்லி நினைவு கூறும்படி சொல்லப்பட்ட அந்த 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த பஸ்காவை சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த நாளிலே அவர் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. புதன்கிழமை அவர் மரித்தார். மாதத்திலே வருஷத்தின் 1ஆம் மாதமாகிய ஆபீப் மாதத்திலே கர்த்தர் சொன்னபடி 14ஆம் தேதி புதன்கிழமையிலே கர்த்தர் மரித்தார். வாரந்தோறும் வருகிற ஓய்வு நாளாகிய சனிக்கிழமையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொன்னபடி 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். இது சத்தியம், இது உண்மை. அவர் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடி 3ஆம் நாள் வேத வசனத்தின்படி சொல்லியிருக்கிறோம். அல்லேலூயா glory. இது ஒருவராலும் மாற்ற முடியாது. இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வெள்ளிக்கிழமை அவர் மரிக்கவில்லை. இந்த வெள்ளிக்கிழமை அவர் மரிக்கவில்லை. இட்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் வழியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக குட் ஃப்ரைடே எதுவுமே கிடையாது. என்று சொல்லி வேதத்தில் எழுதவும் இல்லை. ஈஸ்டர் என்று சொல்லி வேதத்தில் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி எழுதவும் இல்லை. அல்லேலூயா glory. போலியாய் நம்பி வெள்ளிக்கிழமை அவர் மரித்தார், ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிர்த்தார் என்று சொல்லி வசனத்தை ஆதாரம் இல்லாத நாட்களை சொல்லுகிற பொய்யான glory மரித்தார் என்று சொல்லி இந்த நாளிலே துக்கத்தை அனுசரித்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்துவ ஜனங்களே, உண்மையாக நான் சொல்லுகிற வசனங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்களேன். அல்லேலூயா glory. அது உண்மை ஆம் என்று தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் நிச்சயம் அவர் பேசுவார். அவர் எழுதியிருக்கிற வார்த்தைகளை ஒன்று கூட்டவும் கூடாது, அழிக்கவும் கூடாது. எழுதியிருக்கிற வசனத்தின்படி சொல்லியிருக்கிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியிருக்கிறார்கள். கிறிஸ்துவை பற்றினது பஸ்கா என்றார். குட்டியானவர் எழுதி கொடுத்திருக்கிறாரே. ஓய்வு நாளை சுத்தமாய் அதுக்க நினைப்பாயாக. மறுத்த நாள் இந்த மாதம் என்று மறுத்துட்டோம். அல்லேலூயா. இந்த நாள் இந்த மாதம் மறுத்துட்டோம். glory. எந்த நேரம் எல்லாவற்றும் நடந்து போகிறது. நிச்சயமாக பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஓய்வு நாளாகி 7ஆம் நாள் அல்லேலூயா கிறிஸ்து மரித்தது. எனக்காக மரித்த நாளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த நாளை பிதாவாகிய தேவன் அந்த நாளிலே உயிர்த்தார் சொல்லியிருக்கிறது. அந்த நாளை அதை பரிசுத்தமாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. பஸ்காவை ஆட்டுக்குட்டியானவர் நம்பி பரிசுத்தமாக்க முடியும். அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார்கள். உங்களையும் என்னை மீட்க முடியும். எதற்காக? அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியும். அவர் வார்த்தையை விசுவாசிக்க முடியும். அவர் மரணத்திலிருந்து உயிரோடு என்ற தேவன் என்று விசுவாசிக்க முடியும். மரணத்தை கொடுத்த பிரதான ஆசிரியர் அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் என்று சொன்ன வார்த்தையை கேட்டு அவருக்கு மரணத்தை கொடுத்த பிரதான ஆசிரியர் வசனங்களில் அவங்க ஏமாந்து போய்விடாதபடிக்கு glory. 27வது 62வது வசனத்திற்கு இதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட வேதத்தினுடைய நாட்கள் கிழமைகள் எல்லாம் எது என்பதை சொல்லப்பட்டது வேதத்தில் எடுத்து வாசிச்சு பாருங்களேன். அல்லேலூயா. மனுஷர்களை சார்ந்தார்கள், உலகத்தை சார்ந்தபடிக்கு சொன்ன வசனங்களாம் ஆமென் என்று இருக்கிற அவருடைய கையினாலே அவர் எழுதி அல்லேலூயா. ராஜ்யத்தில் நிச்சயமாய் நீங்கள் பிரவேசிப்பீர்கள். கர்த்தர் உங்களையும் பிள்ளைகளையும்